வெல்கம் டு கன்னடிகா ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படத்தோட பேர் இங்கே நான் தான் கிங்கு. இது வந்து ஒரு சந்தான படம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, சந்தானம் வந்து ஒரு அனாதை. அவருக்கு வந்து யாரும் இல்லை. அவர் வந்து 25 லட்சத்துக்கு கடன் இருக்கும், வீடு வாங்கி வச்சிருப்பாரு. அதை அடைக்கிறதுக்காக 25 லட்சம் வரதட்சணை கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணு வேணுன்ற தேடிட்டு இருப்பாரு. மேட்ரிமோனியல் இதில் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்படியே பொண்ணு தேடிட்டு இருக்கும்போதே ஒரு ஜெமீன் பொண்ணு கிடைச்சது. சரி, அப்படியே நம்ம கடன் கட்டிடலான்ட்டு அவங்களே போய் கல்யாணம் பண்ணா பார்த்தா அந்த ஜெமீனுக்கு 10 கோடி இது இருக்கான், 10 கோடி கடன் இருக்கான். அந்த ஜெமீன் சுத்தமான வேஸ்ட் ஜெமீன். அந்த ஜெமீனா தம்பி ராமையா நடிச்சிருப்பாரு. ஸோ படம் வந்து அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாரு, எப்படி அவங்கள வச்சு சமாளிக்கிறாரு அப்படின்ற படத்தோட கதையாக இருக்கும். பார்த்தா அது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோவோட மாமனார், அதாவது தம்பி ராமையாக்கும் ஹீரோவோட மேனேஜரு அவருக்கும் சண்டை வருது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஷாக் அடிக்குது, அவங்க கட்டையில் அடிக்கிறாங்க, அவர் செத்து போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, இந்த பஞ்சதந்திர மாதிரி கதையாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சா அதுவும் கிடையாது. இவங்க செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஒரு கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா மேனேஜர் மாதிரியே இருக்க இன்னொரு டெரரிஸ்ட் அதுன்ட்டு சப்ஜெக்ட் எடுத்துன்னு போகிறாங்க. கடைசியில் எப்படியோ டெரரிஸ்ட்டு வந்து சந்தானை காப்பாற்றுற மாதிரி முடிச்சிடுறாங்க. இந்த படம் வந்து சந்தான படம்னாலே லாஜிக்கு கதையெல்லாம் பார்க்கக்கூடாது, எப்படியோ காமெடி மட்டும் தான் பார்க்கணும். எப்படியோ சந்தான படம்னாலே கோலிவுட் சினிமாவில் இருக்க முக்கால்வாசி காமெடியன்ஸ் வந்து இறங்கிடுவாங்க படத்துக்கு சந்தானத்தோட. அந்த மாதிரி தான் இங்கே முனிஷ்காந்த் வந்தார், தம்பி ராமையா வந்தார், நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்ன பண்ணுறது, ஒரு யூஸும் இல்லை. குபேரின் சிரிக்கிற மாதிரி காமெடியே ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் லேட் சேஷு வரை நடிச்சிருக்காரு. மேபி இது கூட அவரோட கடைசி படமாக இருக்கலாம். மனோபாலா கூட நடிச்சிருந்தார். அவங்களும் பெருசாக ஒன்றும் காமெடி பண்ணல. ஸோ சொல்லப்போனால் இந்த படத்தை வந்து இத்தனை இப்போ காமெடியன்ஸ் வச்சுருந்தோம். சந்தானம், தம்பி ராமையா, சேஷு, மனோபாலா, முனிஷ்காந்த், இந்த மாதிரி நிறைய காமெடியன்ஸ் வச்சுருந்தா கூட இந்த படத்தில் அவங்களாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு சீன் கூட பெருசாக சிரிக்கிற மாதிரி இல்லை. சரி, ரசிக்கிற மாதிரி போயிட்டுருக்குன்னு பார்த்தா மேபி தம்பி ராமையா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்ததுனால அவர் இருந்தால் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. அப்படியே ரொம்ப சிரிக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப போட்டு பயங்கரமாக குழப்பிட்டாங்க கதையை அவங்க பாட்டுக்கு இழுத்துன்னு போகிறாங்க, போனோம் அது இதுன்ட்டு. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக லாஜிக் காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு. இவங்க ஒன்றும் காமெடி பண்ணல. அந்த டெரரிஸ்ட்டுன்னு ஒருத்தவங்களை போட்டிருக்காங்களோ வில்லனா, சே என்னத்த சேர்த்து லோக்கல் டான் கூட இவங்களோட பரவாயில்ல போல இருக்கு. அதுக்கு லோக்கல் டானே வில்லனா போட்டுருக்கலாம். இவங்களாம் டெரரிஸ்டா அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. சரி, காமெடி படம் டெரரிஸ்டா மொக்கையாக தான் போடணும், அவங்கள வச்சு காமெடி பண்ணணும் அந்த மாதிரி எடுத்தான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன் காமெடி படம்னா டெரரிஸ்ட் வந்து மொக்கையாக இருக்கணுவாங்க, இதில் என்ன லாஜிக்கு? கூர்கா படம்னா காமெடியான படம். அதில் வர டெரரிஸ்ட்லாம் எப்பேற்பட்ட வில்லனாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் தூக்கி ஒரு விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், கமல் படம், இவங்க படத்துக்கு கூட இவங்களை வில்லனாக போடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான வில்லன் இருந்தாங்க. அதை தாண்டி யோகி பாபு வந்து நல்லா அதை காமெடி பண்ணி கலக்கியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் யாரும் காமெடி பண்ணல, லாஜிக்கும் இல்லை. ஸோ இது எப்படிப்பட்ட படம் தெரியல. இது வந்து தில்லுக்குடைய சீரீஸு, அப்புறம் வடக்கப்பட்டு ராமசாமி அந்த மாதிரி காமெடி படமா இல்லை குலு இல்லைனா ஏஜென்ட் கண்ணாயிரம் அந்த மாதிரி சீரியஸான படம்னு பார்த்தா இந்த ரெண்டுத்துலையும் பொருந்துருது. இது வந்து இந்த 80s பில்டப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மொக்கையான படம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த படத்தை கதை யார் போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கதையே புரியாது, காமெடியும் இல்லை, அவங்களும் பார்க்கப்படுறாங்க. சரி, உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா இந்த படத்தில் ஏதோ கதைன்ட்டு ஒன்று இருக்குது, அவங்க பாட்டுக்கு எங்கெங்கேயும் இழுத்துன்னு போகிறாங்க. உங்களுக்கு என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொழுது போனால் இந்த படத்தை போய் பாருங்கள். எப்படியோ சந்தானம் வந்து அவரால் முடிஞ்ச இதை பண்ணியிருக்காரு. சுத்தமாக காமெடியானு சொல்ல முடியாது, ரொம்ப குபீரன் சிரிக்கிற மாதிரி காமெடி இல்லை. மற்றபடி படம் பூரா இப்போ தம்பி ராமையா செய்கிற சேட்டைங்க அதெல்லாம் வச்சு சந்தானம் தான் அவரை கலாய்ப்பார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சுத்தமாக பார்க்கறதுக்கு ஒருத்தர் இல்லாத படம்னு சொல்ல. மேபி தம்பி ராமாயாக்காவும் சந்தானம் கொஞ்சம் செஞ்ச கவுண்டர் காமிக்காவும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி படத்தில் ஒன்றும் இல்லை. ஸோ அவள் தான். தேங்க்யூ.